Glory to God. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பு இனிய நாமத்தினால் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவன் நம்மோடு கூட உறவாட நினைத்த வார்த்தையானது மல்கியா 4:2 என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் தங்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் என்று மல்கியா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். யாருடைய நாமத்திற்கு பயந்திருக்க வேண்டும்? யார் அந்த நீதியின் சூரியன்? தேவனுடைய குமாரனும் இந்த உலக இரட்சகருமாயிருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த நீதியின் சூரியன். ஆம் தேவ பிள்ளைகளே, அவருடைய நாமத்திற்கு நாம் பயந்து அவருடைய நாமத்தை நாம் பணிந்து கொள்ள வேண்டும். பயத்துடனே நடுக்கத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், அவரில் களி கூறுங்கள் என்று சங்கீதங்களில் வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாதையில் நாம் நடக்கும் பொழுது எவ்விதமான பிரச்சனைகள் துன்பங்கள் வந்தாலும் நம் தேவனே நம்மோடு கூட இருந்து நீதியின் சூரியனாக நம்மேல் உதித்து அவர் நமக்கு நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். அவர் உங்களை விடுவிப்பார், பாதுகாப்பார், பலப்படுத்துவார், ஆரோக்கியம் வர பண்ணுவார். நீங்கள் வெளியே புறப்பட்டு போகும் இடமெல்லாம் தேவன் முன்பாக சென்று நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்களை வாய்க்க செய்வார். நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் தேவ பிள்ளைகளே. ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, என் நாமத்தை மறுதலியாமல் என் வார்த்தையை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, இப்பொழுதே அவருடைய நாமத்திற்குள் வந்து நம் தேவன் தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்வோமா? உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் ராஜா, நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் ராஜா உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்பா உம்முடைய நாமத்திற்கு பயந்து அப்பா ஆண்டவரே அவர்கள் உம்மை சேவிக்கும் பொழுது உம்முடைய நீதியின் சூரியன் அவர்கள் மேல் உதித்து சகலத்திலும் அவர்களுக்கு உம்முடைய நீதி விளங்கும்படி நீர் செய்கிறதற்காக நன்றி தகப்பனே. அவர்கள் எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து அவர்களை விலக்கி பாதுகாத்து அவர்களுக்கு ஆரோக்கியம் வளர்ப்பண்ணி கொழுத்த கன்றுகளைப் போல அவர்களை நீர் வளர்ப்பதற்காக நன்றி தெரிவிக்கிறோம். தாழ்த்தி விரும்பியாக்கி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பெற்ற நாமத்தில் பிதாவே, ஆமேன்.